ஹாப்பி ஈவினிங் எவ்ரி ஒன். இன்னைக்கு நீங்கள் நினச்சிட்ருக்கீங்களா, நான் என்னோடய வாழ்க்கையில் விழுந்து போன ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன், எது எடுத்தாலும் தோல்வியாகவே இருக்குது, நான் மடங்கடிக்கப்பட்ட போய் இருக்கிறேன், மடங்கி போய் செயலற்று ஒரு நிலையில் இருக்கிறேன், என்னால் ஒன்றுமே செய்ய முடியல, எதை எடுத்து வச்சாலும் என்ன செய்யலான்னு காலடி எடுத்து வச்சாலும் எல்லாமே தோல்வியாகவே இருக்குது, ஒரு செயலற்று போன ஒரு நிலைமையில் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிட்ருக்கீங்க இல்லையா? உங்களை பார்த்தா ஜீசஸ் சொல்கிறாங்க, நான் எப்படிப்பட்டவர் தெரியுமா, நான் விழுகிற யாவரையும் தாங்கி பிடிக்கிற தேவன், நான் மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் தூக்கி விடுகிற தேவன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. இந்த கடைசி காலகட்டத்தில் இருக்கிற நம்ம இந்த ஜீசஸை நீங்கள் பிடித்து கொண்டீங்க அப்படின்னா அவர் உங்களை கைவிட்டவே மாட்டார். நான் விழுந்து கிடக்கிறேன்னு சொல்கிறீங்க இல்லையா, நீங்கள் விழ போகிற மாதிரி இருந்தாலே உங்களை விழுவாமல் தாங்கி பிடிச்சிருவாராம். மடங்கடிக்கப்பட்டு இருக்கீங்க இல்லையா, என்னை தூக்கி விட யாருமே இல்லை, இதுக்கப்புறம் என் வாழ்க்கையில் நான் முன்னேறுவேன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படிலாம் நினச்சிட்ருக்கீங்க இல்லையா, உங்களை தேவன் என்ன பண்ணுவாராம், தூக்கி விடுகிற தேவனா, மடங்கடிக்கப்பட்ட யாவரையும் நான் தூக்கி விடுகிற தேவனா இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாரு. பைபிள்ல இன்னொரு வசனம் கூட ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். என்ன அப்படின்னா, நான் நெறிந்த நாணலை முறிக்காத தேவன் அப்படின்னு சொல்லி. ஒரு நாணல் முறிஞ்சு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அதை முறிச்சு அதான் உடஞ்சு போச்சு, முறிச்சு தூக்கி எறிஞ்சிருவோம் அப்படின்னு சொல்லி கடவுள் தூக்கி எறிஞ்சிட மாட்டாராம், அதை திருப்பி நிமித்து வைப்பாராம். அது மாதிரி மங்கி எரிகிற தீயை அணைக்காத தெய்வமா. ஆமாம், மங்கி தானே எரிஞ்சு போச்சு, தூக்கி எரிஞ்சிரும், இந்த விளக்கு தான் அணைய போதே அப்படின்னு நினைக்க மாட்டாராம். அந்த மங்கி எரிகிற தீயை கூட அணைத்திடாம அதுக்கு எண்ணெய் ஊற்றி இன்னும் திரி நல்லா போட்டு அதை நல்லா ஒளிர விட்டு பார்த்து அழகு பார்க்குற தெய்வமா நம்மளுடைய தெய்வம். அப்படி ஜீசஸ் நீங்கள் ஸ்ட்ராங்காக பிடிச்சிக்கிட்டீங்க அப்படின்னா அவர் உங்களை கை தூக்கி எடுத்து நிமிர்த்தி வச்சு உங்களை அழகு பார்ப்பார். எனிவே, thank you. Have a nice evening.